நடிகரும் இயக்குனருமான மணிவண்ணன் அவர்களின் இறப்பிற்கு இயக்குனர் மையம் பாரதிராஜாவும் ஒரு காரணம் என்றால் அதில் நம்மில் பல பேருக்கு ஆச்சரியமூட்டக்கூடிய தகவலாக இருக்கும். இங்கே நாம் குறிப்பிட போகும் தகவல் கற்பனை கதையல்ல, ஒரு வரலாற்று நிகழ்வு. பாரதிராஜா அவர்களை குறை சொல்வதற்கோ அவரின் குணாதிசயங்களை எடுத்து கூறுவதற்காகவோ இந்த பதிவை நாங்கள் வெளியிடவில்லை. 15 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்தின் மிக முக்கியமான பத்திரிகைகளில் பாரதிராஜாவின் குணம் பற்றியும் மணிவண்ணன் அவர்களின் இறப்பு குறித்தும் வெளியான கட்டுரைதான் இப்போது நாம் பேசப்போகும் கதையின் சாராம்சம். அரசியல்வாதி, இயக்குனர், நடிகர், எழுத்தாளர் என பன்முக திறமை கொண்டவர்தான் மணிவண்ணன். கடைசி காலகட்டத்தில் பல்வேறு உடல் உபாதைகளுடன் கஷ்டப்பட்ட மணிவண்ணன் தனது 58 வயதில் மாரடைப்பு காரணமாக இந்த மண்ணுலகை விட்டு மறைந்து போனார். மணிவண்ணன் அவர்களை பொறுத்தவரை தமிழ் தேசிய சித்தாந்தங்களின் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருந்தார். அவருடன் அணுகுவதற்கும் பழகுவதற்கும் எளிமையானவர் என்ற காரணத்தினால் மணிவண்ணன் அவர்களின் இறப்பு அவரது அபிமானிகள் மட்டுமன்றி பொதுமக்களையும் அவருடன் கருத்து வேறுபாடு கொண்டிருப்பவர்களையும் கூட கலங்க வைத்தது. மணிவண்ணன் அவர்களை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்டவர். மணிவண்ணனின் அப்பா சுப்பிரமணியம் கோவை மாவட்டம் சூலூர் பேரூராட்சி திமுக கிளை செயலாளராக இருந்தவர். இதனால் சிறு வயதிலேயே அரசியலால் கவரப்பட்ட மணிவண்ணன் உதயசூரியன் சின்னம் வரைந்த பதாகை ஏந்தி ஓட்டு கேட்டு போனதுண்டு. கம்யூனிஸ்ட் சிந்தனையாளரான அவரது பள்ளி வாத்தியாரின் மீது ஒரு கட்டத்தில் ஈர்க்கப்பட்ட மணிவண்ணன் திமுகவில் இருந்ததை விட கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்களுடன் கம்யூனிஸ்ட் கட்சி மீது அதிக ஈடுபாடுடன் செயல்பட தொடங்கினார். இளம் வயதிலேயே பாடும் திறமை கொண்ட மணிவண்ணன் வலது கம்யூனிஸ்ட் கட்சியின் பிரச்சாரங்களிலும் ஈடுபட்டார். கம்யூனிஸ்ட் பிரச்சாரங்களிலும் ஈடுபட்ட வந்த மணிவண்ணன் ஒரு கட்டத்தில் கருத்து வேறுபாடு காரணமாக கம்யூனிஸ்ட் கட்சியிலும் அரசியலிலும் தீவிரம் காட்டாமல் சென்னைக்கு வந்தார். இயக்குனர் மையம் பாரதிராஜாவின் கிழக்கே போகும் ரயில் படம் பார்த்துவிட்டு மிக நீண்ட கடிதம் ஒன்றை பாரதிராஜாவுக்கு எழுதி அனுப்புகிறார் மணிவண்ணன். ஒரு நாள் அவரிடமிருந்து அழைப்பு வந்ததன் பேரில் பாரதிராஜாவை நேரில் சந்தித்தார் மணிவண்ணன். புத்தக வாசிப்பில் தீவிரமான மணிவண்ணனின் பேச்சு பாரதிராஜாவை கவர்ந்து விடுகிறது. வேலையில்லாத இளைஞர்கள் பற்றிய கதையை ஒன்றை சொல்கிறார் மணிவண்ணன். உடனே பாரதிராஜா, நீயே வசனமும் எழுதி கொண்டு வா, அதையே நான் படமாக எடுக்கிறேன் என்று எடுத்த திரைப்படம் தான் நிழல்கள். எவனோ ஒருத்தன் ஜிப்பாவும் கண்ணாடியும் போட்டுக்கொண்டு கோயம்புத்தூரிலிருந்து வந்து கதை சொன்னான்னு நிழல்கள் படம் எடுத்து இப்போது தோல்வியை சந்தித்திருக்கிறாயே பாரதிராஜா என்று அவருடைய நண்பர்கள் கடிந்து கொள்ள, ஆனால் அதை பற்றியெல்லாம் அலட்டிக் கொள்ளாத பாரதிராஜா, என்ன செய்வியோ தெரியாது, உன்னுடைய கதை வசனத்தில் நான் ஒரு சூப்பர் ஹிட் படம் எடுக்க வேண்டும் என்று மணிவண்ணனிடம் மீண்டும் ஒரு கதையை தயார் செய்ய சொல்கிறார். அப்படி உருவானதுதான் பாரதிராஜாவின் அலைகள் ஓய்வதில்லை திரைப்படம். அந்த திரைப்படத்திற்காக சிறந்த கதாசிரியர், சிறந்த உரையாடல் என 2 மாநில அரசு விருதுகளை எம்ஜிஆர் கையால் வாங்கினார் மணிவண்ணன். தொடர்ந்து பாரதிராஜாவிடம் உதவி இயக்குனராகவும் கதாசிரியராகவும் பணிபுரிந்த மணிவண்ணன் கோபுரங்கள் சாய்வதில்லை படம் மூலம் ஒரு இயக்குனராக தமிழ் சினிமாவில் அறிமுகமானார். அதன் பிறகு 1988 பாரதிராஜா இயக்கத்தில் ரஜினிகாந்த் கதாநாயகனாக நடித்த கொடிபறக்குது திரைப்படத்தில் மணிவண்ணனை ஒரு வில்லனாக திரையில் அறிமுகப்படுத்தினார் பாரதிராஜா. 100வது நாள், முதல் வசந்தம், அமைதிப்படை என பல சூப்பர் ஹிட் படங்களை இயக்கியபடியே நடிப்பிலும் வளர்ந்து வந்த மணிவண்ணன் காதல் கோட்டை படத்தில் குணச்சித்திர வேடத்தில் நடித்தார். படத்தின் அபார வெற்றிக்கு பின் மணிவண்ணன் இல்லாமல் படமே இல்லை என்கிற அளவுக்கு மணிவண்ணனுக்கு வாய்ப்புகள் குவிந்தது. மணிவண்ணன் வீட்டில் போய் ஓய்வு எடுக்க முடியாத அளவுக்கு படு பிஸியாக இருந்தார். இதனால் சொந்தமாக எல்லா வசதியும் கொண்ட கேரவன் வேனை வாங்கிக் கொண்டு அந்த வேனிலேயே வாழ்க்கையை நடத்தும் அளவுக்கு சினிமாவில் பிஸியாக வலம் வர தொடங்கினார் மணிவண்ணன். பல நூறு திரைப்படங்களில் வில்லன், குணச்சித்திரம் என பல பரிமாணங்களில் நடித்து வந்த மணிவண்ணனுக்கு ஒரு கட்டத்தில் இருதய ஆபரேஷனும் செய்யப்பட்டது. கடைசியாக தனது இயக்கத்தில் தன்னுடைய 50வது படமாக நாகராஜ சோழன் எம்ஏ எம்எல்ஏ என்ற திரைப்படத்தை இயக்கியிருந்தார் மணிவண்ணன். மேலும் சத்யராஜை வைத்து ஒரு படம், தன் மகன் ரகுவண்ணனை வைத்து ஒரு படம் என அடுத்தடுத்த பட வேலைகளுக்கு ஆயத்தமான மணிவண்ணன் கடந்த 2013ஆம் ஆண்டு தனது 58 வயதிலேயே இந்த மண்ணுலகை விட்டு மறைந்து போனார். அதற்கு காரணம் மணிவண்ணனுக்கும் பாரதிராஜாவால் ஏகப்பட்ட மன உளைச்சல். மணிவண்ணனுடைய இறப்பிற்கு அதுவும் ஒரு காரணம் எனலாம். இறுதிச் சடங்கில் கலந்து கொண்ட பலரும் மணிவண்ணனின் இறப்பிற்கு பாரதிராஜாவும் ஒரு காரணம் என பேசிக் கொண்டார்கள். குருவுக்கும் சிஷியருக்கும் மத்தியில் அப்படி என்னதான் பிரச்சனை என்று திரையுலகில் அடுத்தடுத்து பேச்சுகள் எழத் தொடங்கியது. உண்மையில் பாரதிராஜாவுக்கும் மணிவண்ணனுக்கும் என்னதான் பிரச்சனை என்றால், ஆரம்பத்தில் காவிரி பிரச்சனைக்காக பாரதிராஜா தலைமையில் நெய்வேலியில் திரையுலகினர் போராட்டம் நடத்தினார்கள். பல நெருக்கடி சிரமங்கள் பட்டு அந்த போராட்டத்தை ஏற்பாடு செய்தவன் நான் தான். ஆனால் அந்த கூட்டத்தை ஒரு ஆள் தன்னுடைய அரசியல் வளர்ச்சிக்காக பயன்படுத்திக் கொண்டார் என்று விஜயகாந்த் மீது கடுமையான கோபத்தில் இருந்தார் பாரதிராஜா. மேலும் ராமேஸ்வரத்தில் மீனவர்கள் இலங்கை ராணுவத்தால் தாக்கப்படுவதை கண்டித்து மிகப்பெரிய திரையுலக போராட்டத்தை ஏற்பாடு செய்தார் பாரதிராஜா. அங்கேயும் ஒருத்தர் தன்னுடைய அரசியல் வளர்ச்சிக்காக என்னுடைய மேடையை பயன்படுத்தி கொண்டார் என்று சீமான் மீது ஒரு சிறு மன வருத்தத்தில் இருந்தார் பாரதிராஜா. அதனால் இனி நான் எந்த போராட்டங்களையும் நடத்த மாட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருந்த பாரதிராஜாவுக்கு ஆரம்பத்தில் சீமானின் அரசியல் அவதாரம் பிடிக்கவில்லை. ஆனால் தன் நேசத்திற்குரிய சிஷ்யன் மணிவண்ணன் சீமானின் அரசியல் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பது பாரதிராஜாவுக்கு பிடிக்காமலே போனது. அதனால்
மணிவண்ணனுடன் பேசுவதையே தவிர்த்து விட்டார் பாரதி ராஜா. பாரதி ராஜாவை அப்பா அப்பா என சொல்லும் மணிவண்ணனால் பாரதி ராஜா தன்னை புறக்கணிப்பதை தாங்கிக் கொள்ள முடியாமல் இருந்தார். அதற்காக அவர் சீமானுடனான தனது அரசியல் நிலைப்பாட்டையும் கைவிடவில்லை. மணிவண்ணன் இறப்பதற்கு ஓரிரு மாதங்களுக்கு முன்பு FM ரேடியோ ஒன்றில் அழுதே விட்டார். அரசியல் ரீதியாக பிரிவு இருந்தாலும் என் இரண்டாவது தாய் இரண்டாவது தந்தை பாரதி ராஜா என்றார் மணிவண்ணன். மேலும் பாரதி ராஜாவுக்கு ரேடியோ மூலம் உருக்கமான கோரிக்கை வைத்தார். என் நேசத்திற்குரிய ஆசான், அப்பா வணக்கம். உங்கள் ஆசீர்வாதத்தால் அரவணைப்பால் நான் நல்ல நிலைமையில் இருக்கிறேன். எனக்கு நீங்கள் தான் திருமணம் செய்து வைத்தீர்கள். நேற்றுதான் நடந்தது போல் இருக்கிறது. என் மகளுக்கு கூட தற்போது திருமணம் ஆகிவிட்டது. என் மகனுக்கும் திருமணம் ஆக போகிறது. நான் எவ்வளவு பெரிய இயக்குனராக இருந்தாலும், எத்தனையோ பேர் என்னை பற்றி பெருமையாக கருதினாலும், அப்பா சத்தியமாக சொல்கிறேன், நான் எப்பவுமே பாரதி ராஜா அவர்களுடைய அசிஸ்டன்ட் தான் என்றும், என் மேல் கோபம் இருந்தால் ஒரு அறை விட்டுவிடுங்கள், என் கூட பேசாம இருக்காதீர்கள் என்று கதறி அழுதார் அதே ரேடியோ பேட்டியில். இப்படி உருக்கமுடன் மணிவண்ணன் பாரதி ராஜாவை பார்த்து வேண்டியிருக்க, இந்த நிலையில் ஒரு பத்திரிகை கேள்வி பதிலில் மணிவண்ணன் பற்றி கேள்விக்கு பதிலளித்த பாரதி ராஜா, மணிவண்ணன் அதிகமாக பொய் சொல்வான், பிச்சைக்கார புத்தி என்றெல்லாம் கடும் வார்த்தைகளில் சொல்லியிருந்தார். இந்த பதிலை படித்த எல்லோருமே அதிர்ச்சி அடைந்தார்கள். இதற்கு பதில் கேட்டு 2 நாட்களாக மீடியாக்கள் மணிவண்ணனின் செல்போன் போனை முற்றுகையிட மணிவண்ணனுக்கு மிகுந்த மன உளைச்சல் உண்டாகிவிட்டது. அவருடைய இறப்பிற்கும் இந்த மன உளைச்சலே ஒரு முக்கியமான காரணமானது. மணிவண்ணன் எதற்காக 58 வயதிலேயே இறந்து விட்டார் என்று இயக்குனர் சீமானிடம் பேசிய போது கூட எதிர்பாராத மன உளைச்சல்களாலும் மன அழுத்தத்தாலுமே இதயத்தில் ஏற்பட்ட பாதிப்பு காரணமாக மணிவண்ணன் அவர்கள் இறந்து போய்விட்டார் என்று கதறி அழுதபடியே சொன்னார் சீமான். நான் கூட மணிவண்ணனிடம் பாரதி ராஜா அப்பாதானே அப்படி சொல்லி இருக்கிறார், வருத்தப்படாதீங்கப்பா என்று அவரை தேற்றினேன். அதற்கு மணிவண்ணனும் ஆமாம் ஆமாம் என்று தலையாட்டினாலும் அந்த மன அழுத்தம் அவரை பாடாய்படுத்தியது என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது எனவும், எல்லாம் முடிந்துவிட்டது, இறந்தவருக்காக இருப்பவரை காயப்படுத்த விரும்பவில்லை என்கின்ற மிகுந்த சோகத்தோடு குறிப்பிட்டிருந்தார் சீமான். பாரதி ராஜா அவர்களின் உதவி இயக்குனரான பாக்கியராஜே மணிவண்ணன் நல்ல படைப்பாளி என்றும், வித்தியாசமான புத்தகங்களை படிக்கின்ற படிப்பாளி, எழுத்தாளர், பேச்சாளர், சமூக சிந்தனை உள்ள முற்போக்குவாதி எனவும், தமிழர்கள் மீது எல்லோருக்குமே ஒரு பரிவு இருக்கும், ஆனால் அவர்களை இரத்த உறவாக பார்த்து பழகியவர் மணிவண்ணன் என்றும் பல பேட்டிகளில் மணிவண்ணனை புகழ்ந்திருக்கிறார். மணிவண்ணனை பொறுத்தவரை ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே பாரதி ராஜாவுக்கு மிகவும் பிடித்தவராக இருந்தார். ஈகோ பார்க்காமல் கதை டிஸ்கஷனில் ஒரு நல்ல காட்சியை சொன்னால் போதும், சொன்னவர்கள் காலை தொட்டு வணங்கும் குணமுடையவர்தான் மணிவண்ணன். இதை மட்டும் சொல்லாத பாக்கியராஜ் பாரதி ராஜா பற்றி மேலும் ஒன்றை குறிப்பிட்டார். பாரதி ராஜா மணிவண்ணனை பற்றி அப்படி பேசியிருந்தது மணிவண்ணனுக்கு மிகப்பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தியதாகவும், அந்த மன அழுத்தமே வருத்தத்தை ஏற்படுத்தி மணிவண்ணனின் இறப்பிற்கு ஒரு காரணமாக அமைந்ததாகவும் மிகுந்த மன வருத்தத்துடன் குறிப்பிட்டார் பாக்கியராஜ். இப்படி இயக்குனர் மையம் பாரதி ராஜா மீது உயிரே வைத்திருந்த நடிகரும் இயக்குனருமான மணிவண்ணன் பாரதி ராஜா அளித்த அந்த ஒற்றை பேட்டியினால் மன அழுத்தத்தில் இறந்து போனது அவருடைய நெருங்கிய வட்டாரங்கள் மத்தியில் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியது. மணிவண்ணன் அவர்களின் இறப்பிற்கு பின்னும் தன்னுடைய நெருங்கிய நண்பரான இளையராஜா தான் உருவாக்கிய ரஜினிகாந்த் என்று பலரை பற்றி விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டே இருந்தார் இயக்குனர் மையம் பாரதி ராஜா.